புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இருபத்தி 7 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் அரியணை ஏறும் பாரதிய ஜனதா. அதிஷி, கெஜ்ரிவால் பின்னடைவு. டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. துவக்கம் முதலே பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். ஆளும் ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடங்களில் கூட முன்னிலை பெறவில்லை. பாரதிய ஜனதா 48 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி 22 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் பாரதிய ஜனதா வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவை விட 1170 ஓட்டுகள் பின்தங்கியுள்ளார். கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் அதிஷியை விட பாரதிய ஜனதா வேட்பாளர் ரமேஷ் பித்தூரி 2882 ஓட்டுகள் முன்னிலையில் உள்ளார். பாரதிய ஜனதா முன்னிலை வகிக்கும் நிலையில் அக்கட்சியினர் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்களை துவங்கியுள்ளனர். நாடு முழுதும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் தலைநகர் டெல்லி மட்டுமே பாரதிய ஜனதாவுக்கு எட்டாக்கனியாக இருந்து வந்தது. பார்லிமெண்ட் தேர்தலில் மக்கள் கை கொடுத்து வந்தாலும் சட்டசபை தேர்தலில் கண்டுகொள்வதில்லை. இந்த நிலை இப்போது மாறியுள்ளது. அதன்படி 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியில் பாரதிய ஜனதா அரியணை ஏற உள்ளது. காங்கிரசுக்கு பரிதாபம். டெல்லியில் ஹாட்ரிக் பூஜ்ஜியம். தலைநகர் டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி வருகிறது. தேர்தலில் மும்முனை போட்டி என்றாலும் மெகா யுத்தம் ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமே. ஆரம்பம் முதலே பாஜக வேட்பாளர்கள் அதிரடி காட்டி முன்னிலையில் உள்ளனர். பகல் 12 மணி நிலவரப்படி மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 46 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி 24 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட முன்னேறவில்லை. ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது முதல் பத்லி தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வேட்பாளர் தேவேந்திர யாதவ் முன்னிலையில் இருந்தார். இப்போது அவரும் பின்னடைவை சந்தித்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் ஆம் ஆத்மியிலிருந்து அதீஷ் யாதவ், பாஜகவிலிருந்து தீபக் சௌத்ரி போட்டியிட்டனர். 2015 மற்றும் 2020 டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி 0 இருந்தது. தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் அதே பாணியில் படு தோல்வியை நோக்கி செல்வது கடும் நெருக்கடியை தந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் ராகுல், பிரியங்காவின் தீவிர பிரச்சாரம் கைகொடுக்கவில்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் இது போன்ற ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம் என்றே கணித்திருந்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர் முன்னிலை. டெல்லி சட்டசபை தேர்தலுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது. இதற்கான ஓட்டு எண்ணிக்கையும் நடந்து வருகிறது. ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை வகித்து வருகிறார். 5ஆம் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 37,001 ஓட்டுகள் பெற்றுள்ளார். நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு 7,668 ஓட்டுகள் கிடைத்துள்ளன. இவரை விட திமுக வேட்பாளர் 30,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பொது இடத்தில் மருந்து கழிவுகளை கொட்டியவருக்கு 25,000 ரூபாய் அபராதம். நகராட்சி அதிகாரிகள் அதிரடி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் மேம்பாலத்தின் கீழே உள்ள பகுதி புதர்மண்டி ஆள் நடமாட்டமின்றி காணப்படும். அந்த பகுதியில் இரவில் சிலர் காலாவதியான மருந்து மற்றும் மாத்திரைகளை கொட்டி எரித்து செல்கின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதுடன் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு மீண்டும் காலாவதியான மருந்து பாட்டில்கள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக ராசிபுரம் வட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. நகராட்சி அதிகாரிகளுடன் ஸ்பாட்டுக்கு விரைந்த வட்டாட்சியர் சரவணன் மருந்துகள் கொட்டப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார். கொட்டப்பட்டது காய்ச்சல், சளி மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் என தெரிய வந்தது. இந்த செயலில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து அப்பகுதியில் விசாரித்தனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மருந்து கழிவுகளை கொட்டியது ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த சண்முகா ஏஜென்சி மொத்த மருந்து விற்பனையாளர் செந்தில்குமார் என்பது தெரிய வந்தது. அவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடாது என நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்தனர். மேலும் இது போன்ற தவறு இனி செய்ய மாட்டேன் என செந்தில்குமாரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி சென்றனர். எந்த முடிவுக்கும் தயாராக இருங்க அண்ணாமலை. கட்சி மேலிடம் சொன்னது என்ன? புதிய தலைவர் யார்? 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பாஜக உட்கட்சி தேர்தல் சென்ற நவம்பரில் துவங்கி நடந்து வருகிறது. பல மாநிலங்களில் ஏற்கனவே உள்ள மாநில தலைவர்கள் எந்த சிக்கலும் இன்றி 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் மட்டும் ஜனவரிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் கூறியதாவது:
இண்டி கூட்டணியில் உள்ள திமுக போன்ற கட்சிகளை பலவீனப்படுத்த கட்சி மேலிடம் நினைக்கிறது. அதே நேரம் பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை வலுப்படுத்த முதல்வர் ஸ்டாலினும் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பார். எனவே சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அல்லது தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நினைக்கின்றனர். இது நடக்க வேண்டுமானால் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அதிமுக இல்லாமல் வலுவான கூட்டணி சாத்தியமில்லை. ஆனால் கூட்டணி இல்லை என்பதில் பழனிசாமியும் அண்ணாமலையும் பிடிவாதமாக உள்ளனர். தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கும் நோக்கத்திலேயே கட்சிக்கு புதியவரான அண்ணாமலையை மாநில தலைவராக்கினர். அதற்கு ஓரளவு பலன் கிடைத்திருப்பதாக நம்பும் பாஜக மேலிடம் அவரையே தலைவராக தொடர சொல்கிறது. ஆனால் திமுகவை வீழ்த்த எந்த முடிவுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. நான் தலைவரானால் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்கிறார் அண்ணாமலை. அதிமுக இல்லாமல் வலுவான கூட்டணி அமைக்க முடியும் என்ற வாதத்தை பாஜக மேலிடம் ஏற்க மறுக்கிறது. தமிழகத்தில் உள்ள மூத்த தலைவர்கள் சிலர் அதிமுக இல்லாத கூட்டணியால் திமுகவை வீழ்த்தவே முடியாது என்கின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவில் மேலிடம் உறுதியாக இருந்தால் கட்சியின் துணைத் தலைவரான நயினார் நாகேந்திரனையோ மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணனையோ தலைவராக்கி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்றும் ஆலோசனை அளித்துள்ளனர். அண்ணாமலையை மாற்றினால் தமிழகத்தில் பாஜகவால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டது போலாகிவிடும். புதிதாக ஒருவர் தலைவரானால் 10 மாதங்களில் கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துவது கடினம். எனவே அண்ணாமலையே தொடர வேண்டும். ஆனாலும் திமுகவை வீழ்த்த எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அவர் ஏற்க வேண்டும் என பாஜக மேலிடம் விரும்புகிறது. இதில் ஒரு இணக்கம் ஏற்படாததால் மேலிடம் குழப்பத்தில் உள்ளது. புதிய தேசிய தலைவர் தேர்வான பிறகு தமிழக பாஜக தலைவர் தேர்வு குறித்து முடிவெடுக்க மேலிடம் இப்போதைக்கு முடிவெடுத்துள்ளது என அவர்கள் கூறினர். கோயில் திறக்க தாமதம், தரையில் படுத்து அதிமுக கவுன்சிலர் தர்ணா. குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை அடிவாரத்தில் ஊரக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. 48 நாள் மண்டல பூஜை நடப்பதாலும் சனிக்கிழமை என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் காலையிலேயே கோயிலுக்கு வந்தனர். 9 மணியாகியும் கோயில் திறக்கப்படவில்லை. நீண்ட நேரம் பக்தர்கள் காத்திருப்பதை கண்ட அதிமுக நகராட்சி உறுப்பினர் ராஜா கோயில் முன்பு படுத்து தர்ணாவில் ஈடுபட்டார். கோயில் திறக்கிற டைம் இது கோயில் எவ்வளோ சார் கேட்டாச்சு. அவங்க வந்து இஷ்டத்துக்கு டைம் பண்ணுறாங்க. சரியா? இது வந்து அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அங்கு வந்த கோயில் குருக்களுடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் குன்றத்தூர் போலீசார் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு கோயில் திறக்கப்பட்டது. பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக கோயிலுக்குள் சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கில்லாடி திருடனின் லுங்கி டெக்னிக், தங்கத்தை எப்படி அல்றாம் பாருங்க. பரபரக்க வைக்கும் சிசிடிவி வீடியோ. சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் 3வது மெயின் ரோட்டில் லால்சந்த் சிங் என்பவர் நகைக்கடை வைத்துள்ளார். 4ஆம் தேதி மாலையில் லால்சந்த் மகன் ஹேமந்த் குமார் கடையில் இருந்தபோது தம்பதி போல் ஒரு ஆணும் பெண்ணும் கடைக்கு வந்தனர். மகள் கல்யாணத்துக்கு நகை வாங்க வந்தோம், புதிய மாடல் நகைகளை காட்டுங்கள் என்றனர். ஹேமந்த் குமாரும் அவர்கள் கை காட்டிய டிசைன் நகைகளை எல்லாம் எடுத்து வைத்தார். நிறைய நகைகளை பார்த்த அந்த தம்பதி எந்த நகையும் வாங்கவில்லை. சில நகைகளை தேர்வு செய்திருந்தனர். வீட்டுக்கு போய்விட்டு திரும்ப வந்து வாங்குவதாக கூறி சென்றனர். அவர்கள் பார்த்த நகைகளை எல்லாம் மீண்டும் பாக்ஸில் அடுக்கி வைத்த ஹேமந்த் குமாருக்கு ஏதோ குறைவது போல் சந்தேகம். மீண்டும் நகைகளை சரிபார்த்த போது 20 தங்க நாணயங்களை காணவில்லை. மொத்தம் 44 கிராம் தங்கம் மிஸ் ஆனதால் அதிர்ச்சி அடைந்தார். சந்தேகத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தார். தம்பதி என்று கூறி வந்தவர்கள் நாணயங்களை லாவகமாக திருடுவது தெரிந்தது. நகை பார்ப்பது போல் பாக்ஸில் இருந்த தங்க நாணயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மடித்து கட்டிய தனது லுங்கியில் ஆசாமி போடும் காட்சி பதிவாகியிருந்தது. சிசிடிவி ஆதாரத்துடன் திருவான்மியூர் போலீசில் நகைக்கடை உரிமையாளர் புகார் செய்தார். திருடியவர்கள் படத்தை பழைய குற்றவாளிகள் பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது ஆசாமி விருதுநகரைச் சேர்ந்த கேசவன் என்பதும் அவருடன் வந்தது பாண்டீஸ்வரி என்ற பெண் என்பதும் தெரிந்தது. 2 பேரும் பழைய குற்றவாளிகள். ஏற்கனவே திருநெல்வேலியில் இதே மாதிரி திருடி இருக்கின்றனர். இவர்களுக்கு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுந்தரி உதவி இருக்கிறார். இவர் மீதும் திருட்டு வழக்குகள் உள்ளன.
நகை கடைகளுக்கு சென்று உரிமையாளர் கவனத்தை திசை திருப்பி திருடுவது மூவருக்கும் வாடிக்கை என்று போலீசார் கூறினர். விருதுநகரில் பதுங்கியிருந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தங்க நாணயங்கள் மீட்கப்பட்டன.